ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம புறாக்களை இன்னும் காலையிலேருந்து திறந்து விடலை. அதான் திறந்து விட போகிறோம். அது போக சில புறா வந்து சேல்ஸுக்காக நம்ம வந்து லாக் பண்ணியிருக்கோம். எல்லா புறாவுமே லாக்கில் தான் இருக்குது. நமக்கு தேவையான புறாவை திறந்து விட்டுட்டு சேல்ஸுக்கான புறா உள்ளே வச்சு ஃபோட்டோ எடுத்து அப்டேட் பண்ண போகிறேன் குரூப்பில். அதுக்கு தான் நம்ம வந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ வாங்க போய் பார்ப்போம். அப்படியே நான் காலையிலேருந்து ஏற தண்ணி கூட வைக்கல ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு ஒரு ஐடியாவே கிடைக்காம இருக்குது. ஏதாவது ஒரு ஐடியா கிடச்சிதுன்னா டக்குன்னு முடிச்சிடலான்னு பார்க்குறேன். ஒரு ஐடியாவும் கிடைக்கல. இப்போதைக்கு நம்ம வீட்டில் நிற்க கன்ஃபார்ம் இந்த ஒயிட் ஹோமர் வந்து கண்டிப்பாக வீட்டில் நிற்பான். அதுக்கப்புறமா அந்த பாகிஸ்தானி வந்து வீட்டில் நிற்பானான்னு தெரில. அவனை சேல் பண்ணிடுறேன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா பாகிஸ்தானியோட அப்பா நம்மள்ட்ட தான் இருக்குது. அவங்க நிற்காம பார்த்தீங்களா, நிற்கான் அங்கிட்ட. அவன் வந்து இருக்கான். அவனை வச்சுட்டு இப்போ நான் காலி பண்ணிடுவேன்னு தான் யோசிக்கேன். அதுக்கப்புறமா ஒரு ஒயிட் ஹோமர் ஃபீமேல் உண்டுதோ, இது இந்த ஒயிட் இது வந்து ஃபீமேலாக மேலான்னு தெரியல. மேல்லாம் விற்றுருவேன், ஃபீமேல்லாம் இருக்கட்டும். நம்ம ஒயிட் ஹோமர் கூட பேர் பண்ண வச்சுக்கலாம் இது கூட. அதுக்கப்புறமா இந்த இதில் நிற்கிறது வந்து கர்ணம் ஓவர் அடி ஃபீமேலு, அது வந்து மேல். அந்த பேர் அப்படி இருக்கும், அந்த சிக்கும் அப்படியே தான் இருக்கும். இதுக்கு வந்து நம்ம ஒரு அண்ணன்ட்ட அடி ப்ளஸ் டைமிங்கில் பிளாக் அண்ட் ரெட்டில் ஒயிட் அண்ட் ரெட்டில் கேட்டிருக்கு தந்தாங்கன்னா, அதுவும் நம்ம வீட்டில் பொறிச்ச லைன் தான். நம்ம வீட்டில் பொறிச்ச லைனில் 1 hour நிற்கட்டும்னு சொல்லிவிட்டு, ஏன்னா அதை சேல் பண்ண போகிறோம் பாகிஸ்தானி. அப்படின்னா இது நிற்கட்டும்னு சொல்லிட்டு தான் முடிவு பண்ணியிருக்கு. அதனால் இது இருக்கட்டும். இப்போதைக்கு ஹோமர் நிற்கும், இது நிற்கட்டும், இந்த 2 நிற்கட்டும். அதுக்கப்புறமா இந்த ஓவர் அடி ஜோடி இந்த 3 பட்டாவோட சேர்த்து 3 5 நிற்கிது. அப்புறம் பாகிஸ்தானி ஒன்று, இது ஒன்றுண்ணா 5 1 6 நிற்கும். மற்ற எல்லாத்தையும் சேல் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் இருக்கிறேன். அது போக நம்ம அந்த சாதா புறா 2 ஒயிட் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அதுவும் நிற்குங்க. நம்ம சப்பல் போடாமல் வந்துட்டோம் அன்றைக்கி. கீழே போய் சப்பல் போட்டு வந்து அப்படியே புறா எல்லாத்தையும் பிடிச்சி வெளியே விடணும். 8 புறாக்கிட்ட வந்து நம்ம இப்போ வெளியே விட்டு மற்ற எத்தனை இருக்குன்னு தான் பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு அப்போனா மொத்தம் 3 தான் இருக்குன்னு நினைக்கிறேன் சேல்ஸுக்கு. அது பாகிஸ்தானி ஆண் 1, இந்த ஹோமர் ரெட் 1, இந்த சில்வர் 1, மொத்தம் 3 இருக்குன்னு நினைக்கிறேன். 3 சேல் பண்ணிட்டோன்னா நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட், நான் வந்துட்டு சப்பல் போட்டு வந்துடுறேன். ஃப்ரெண்ட்ஸ் ஸ்லிப்பர் போட்டு வந்துட்டோம். இப்போ எல்லாத்தையும் பிடிச்சி வெளியே விட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 3 தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ சேல் பண்ண போகிறது. நம்ம ரெட் ஹோமர் மேலு, நம்ம பாகிஸ்தானி மேலு, சில்வர் மேலு சேல் பண்ணுறது 3மே மேல் தான். அது கூட யாராவது சிக்கு வேணும்னா வாங்கிக்கோங்க. ஒரு 250 ரூபா 300 ரூபா தான் வரும். ஓவர் அடி சிக்கு தான் அதோட பேர் நம்மள்கிட்ட இருக்குது. ஃபீமேல் இதோட அம்மாவோட அடி வீடியோ இருக்குது, அப்பாவோட அடி வீடியோ இல்லை. நம்ம வீட்டில் பறக்க விட்டுட்டு அம்மா 2தோட அடி வீடியோ உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போதைக்கு இந்த 3 இருக்குது, பட்டா 1 இருக்குது. யாருக்கு எது வேணுமோ சேர்த்து எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போதைக்கு இன்னும் இந்த ரேட் எதுவும் லேஸ்டேஷன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். என்னென்னா சில்வர் வந்து 800. அவன் வந்து பறவடி அடி நல்லா அடிப்பான், பறவடி தான். ரெட்டு வந்து 250 கிலோமீட்டர் நம்ம வந்து விட்டது, ரேஸ் பண்ணல, சும்மா ட்ரைனிங் போட்டது. ரிட்டன் வந்திருக்கு, 5 நாள் கழித்து வந்துச்சு. ஆனால் நம்ம எதுவுமே பக்கா ட்ரைனிங் போடல, சும்மா ட்ரைனிங் போட்டதுக்கே. அதை ஃபஸ்ட்டு ட்ரைனிங்கே 250 கிலோமீட்டர் விட்டானே வந்துட்டான். அதில் ஃபீமேல் எனக்கு தொலைஞ்சிட்டு, மேல் மட்டும்தான் இருக்குது. அவன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 months மேலே ஆகிட்டு. வந்துமே ஒரு செட்டு ப்ரீடாகி எக் வச்சுட்டானுங்க. ஆனால் நல்ல மேல் தான். நல்ல ஃபீமேல் யார்கிட்டயா இருந்தால் அந்த மேல் எடுத்து போட்டுக்கோங்க. அப்புறமா பாகிஸ்தான் ஃபீமேலும் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நம்ம வீட்டில் நல்லா பறக்கக்கூடியனா அது பாகிஸ்தான் மட்டும்தான். பாகிஸ்தானுக்கு முன்னால் ஒரு மேல் இருந்துச்சு நம்மள்கிட்ட, அது 2வது பாகிஸ்தானி. இப்போ வந்து மேல் நம்மள்ட்ட இல்லாதனால இப்போ ஃபஸ்ட்டு பாகிஸ்தான் நம்ம வீட்டில் நல்லா பறக்குது. அது கூட சேர்ந்து அதோட பட்டாவும் நல்லா பறக்கும். இதோட காலில் சீல் வந்து நம்மளோட ஓன் சீல் தான், நம்மளோட ஓன் ரிங்கு தான். யாருக்கா டவுட் இருந்தால் வாங்கும்போது பார்த்துக்கோங்க. நம்மளோட யூடியூப் சேனல் நேம் போட்டு நம்ம நம்பர் போட்டு தான் இருக்கும். நம்ம ஓன் ரிங்கு தான். நம்ம வீட்டில் ஓனாக பிறந்த பட்டா தான் இது. இதோட ஃபீமேல் வந்து எனக்கு இறந்து போச்சு, மேல் மட்டும்தான் இருக்குது. பாகிஸ்தான் மேல் சூப்பராக நல்லா இருக்கும். குறையாமல் உங்களுக்கு ஒரு 2 மணி நேரத்துலேருந்து 2.5 மணி நேரம் நல்லா பறக்கும்.
அடியுமே ரொம்ப ரொம்ப அடிக்காது, லேசஸாக அடிக்கும். அடி ப்ளஸ் டைமிங் மாதிரி தான் அடிக்கும். அடிக்கும், டைமிங்கும் நல்லா கொடுக்கும். யார் வீட்லேயே புறா சுத்தமாக பறக்க மாட்டேங்குது ப்ரோனா இந்த புறா இந்த பட்டா வந்து எடுத்து பறக்க விடுங்க. எந்த வீட்டுக்கு வேணாலும் நல்லா பறக்கும். என் ஃப்ரெண்டு வீட்டையுமே நல்லா பறந்துச்சு. எடுத்து அவன் வீட்டில் கொண்டு போயிட்டு ஒரு வாரம் வெஸ்ட்டு விடமுமே நல்லா பறந்துச்சு. அதுக்குமே திரும்பி எங்கள் வீட்டில் கொண்டு விட்டேன். எங்கள் வீட்டில் செட் ஆகிட்டு யார் வீட்டில் வாங்கி விடாலும் டக்கு டக்குன்னு செட் ஆயிரும். அந்த வீட்டை பார்த்து மரலாது இது. அதனால் நீங்கள் வாங்கி விடலாம். உங்கள் வீட்டில் இருக்க புறாவுமே இதை பார்த்து வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா பறக்க ஆரம்பிச்சிடும். யாருக்கா வேணால் வாங்கிக்கோங்க. இந்த 3 தான் இப்போ சேல் இருக்குது. இது வந்து 800, அது வந்து 1000 வரும் ஹோமரு மேலு. இது வந்து 800 வரும். யாராவது எதாவது வேணால் பார்த்துக்கோங்க. 2600 வரும் ஃப்ரெண்ட்ஸ். 3 சேர்ந்து பட்டா ஒரு 200 வரும். 2800. யாருக்காவது வேணால் எடுத்துக்கோங்க. 2800 மொத்தம் வரும். நீங்கள் மொத்தமாக 4 சேர்த்து எடுத்துக்கிறீங்கன்னா 2500 கொடுத்து எடுத்துக்கலாம். ரேட் குறைச்சி தான் போட்டிருக்கேன் லாட்டுக்கும் போது. 2500 எடுத்துக்கோங்க வேணுன்னா. அது போக இப்போதைக்கு இது நம்ம பஸ்ஸு டிரான்ஸ்போர்ட் வந்து சில ஊருக்கு மட்டும்தான் இருக்குது, எல்லா ஊருக்கும் இல்லை. எந்தெந்த ஊரை சொல்லிடுறேன். இது திருநெல்வேலி, மதுரை, தென்காசி, ராம்நாடு, அதுக்கப்புறமா இது திருச்செந்தூர், கோவில்பட்டி, நாகர்கோவில், இதுங்களுக்கு மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போதைக்கு டிரான்ஸ்போர்ட் இருக்குது. இந்த ஊர்லேருந்து யாராவது பார்க்கிங்கன்னா எடுத்துக்கோங்க. நல்ல புறாங்கள் தான் எல்லாமே. நம்மளோட ரொம்ப நாள் கிட்டத்தட்ட 1 இயர் மேலேயே இந்த புறாங்க எல்லாமே இருக்குது. இந்த புறாக்கெலாம் இப்போ வந்து 10 கிளி 8 கரெக்டாக. இந்த புறா நம்மள்கிட்ட வந்து 1.5 வருஷத்துக்கு மேலே, 1.5 இயர்ஸ்க்கு மேலே ஆகிட்டு. இது வந்து 1 இயர்க்கு இதுவும் ரெண்டுமே இல்லை, அது வந்து 2 இயர்ஸ், இது வந்து 1.5 இயர்ஸ்க்கு மேலே ஆகிட்டு. இது இப்போ வந்து நம்ம பிறந்து ஒரு 8 மந்த்ஸ் நியர்பை, இன்னும் ஒரு 4 மந்த்ஸ் இருந்தால் இதுவும் பிறந்து 1 இயர்கிட்ட ஆயிரும். 3மே நல்லது தான். யாருக்காக வேணால் எடுத்துக்கோங்க. பட்டாவுமே நல்ல பட்டா தான், அது இங்கே தான் நிற்கிது. யாருக்காக வேணால் எடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இதோட இந்த வீடியோ முடிச்சிடலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எதாவது டவுட்னா கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ்.